சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஃப்ரீ கிளாஸ் ஆனது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃப்ரீ கிளாஸில் இன்று பார்த்திங்கன்னா கிளாஸ் 5, சரிங்களா, பயிற்சி வகுப்பு 5ல் இணைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பகுதி பள்ளி கல்விக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள குழுக்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 குழுக்களானது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சுதந்திரத்திற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு 10 குழுக்களையும் சுதந்திரத்திற்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட 40 குழுக்கள். ஸோ டோட்டலாக இந்த 50 குழுக்களை நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே தொகுத்து குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன, எப்போ அமைச்சாங்க, அதனுடைய தலைவர் யார், அவங்களுடைய பரிந்துரை என்ன, எல்லாமே டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகுத்து கொடுக்க போகிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு 3 தொகுதிகளாக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த 3 தொகுதி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜும், சரிங்களா, ரிவிஷனுக்கும் டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜுங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம். அதே தான் இந்த ரிவிஷன் மெட்டீரியலுங்கிறது ஆகஸ்ட் 15லேருந்து இந்த ரிவிஷன் மெட்டீரியல் யூனிட் வைஸாக நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆகவே மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பிடிஎஃப்ற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குரூப் சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கினவங்கன்ட்டு தனியாக ஒரு குரூப் மொபைல் ஆப்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. இணைந்து உங்களுக்கான கையேட்டினை பெற்றுக்கொண்டு செப்டம்பர் 1லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்விற்கு தயாராகிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு ஒரு 20 தேர்வு 2000 வினாக்களாகவும் 3000 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸான்ட்டு 5000 கொஸ்டின்ஸ்க்கான மாடல் டெஸ்ட்டு இந்த குரூப்பில் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் முழுமையாக அதற்கு தகுந்தாற்போல் தங்களை தயார் செஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பள்ளி கல்விக்கான குழுக்களில் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் எது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹண்டர் குழு, இந்திய கல்வி குழு என்று அழைக்கக்கூடிய ஹண்டர் குழு 1882 அமைக்கப்பட்டது. இந்திய பல்கலைக்கழக குழு 1902 அமைக்கப்பட்ட குழு. கல்கத்தா பல்கலைக்கழக குழு அல்லது சாட்லர் குழு 1917. கல்கத்தா பல்கலைக்கழக குழு அல்லது சாட்லர் குழு. அதே மாதிரி பாருங்க, ஹர்டாக் குழு, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குழுவானது ஹர்டாக் குழு 1929. சாப்ரு குழு 1934. அபாட் உட் அறிக்கை 1936-37. ஜாகிர் ஹுசேன் குழு 1937. மத்திய ஆலோசனை கல்வி குழுவிற்கான வார்தா கல்வி குழு பிஜி கெர் குழு என்று அழைக்கக்கூடிய 1939 அமைக்கப்பட்ட கல்விக்குழு. மத்திய ஆலோசனை கல்வி குழுவின் அறிக்கை 1944. மத்திய ஆலோசனை கல்வி குழுவினுடைய அறிக்கை, சரியா. அடுத்து 10வது பாருங்க, சுதந்திர போராட்டத்திற்கு முந்தைய கல்வி குழுவில் ஜர்ஜென்ட் குழு 1944. இந்த 10 குழுக்களுமே சுதந்திரத்திற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட கல்வி குழுக்கள். அப்ப சுதந்திரத்திற்கு பின் ஏற்படுத்தப்பட்டது என்ன, பல்கலைக்கழக கல்விக்குழு அல்லது
டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுன்னு அழைக்கப்படக்கூடியது 1948 இருந்து 49 பல்கலைக்கழக கல்விக்குழு அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948-49 இடைநிலை கல்விக்குழு அல்லது ஏஎல் முதலியார் கல்விக்குழு 1952-53 லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழுன்னு சொல்லுவோம். இடைநிலை கல்விக்குழு அதற்கு மற்றொரு பெயர் 1952 இருந்து 53. சரியா? ஸோ அடுத்து ஏற்படுத்தப்பட்டுள்ள கல்விக்குழு பாருங்க. கிராமப்புறங்களில் உள்ள உயர் கல்வி நிறுவனங்களுக்கான கல்விக்குழு, அதாவது பார்த்தீங்கன்னா கேஎல் ஸ்ரீமாலி குழு சொல்லக்கூடியது 1954 ஸ்ரீமாலி கல்விக்குழு. ஸ்ரீமாலி கல்விக்குழு. பெண்கள் கல்விக்கான தேசிய கல்விக்குழு ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக் குழு 1958. சமயம் மற்றும் ஒழுங்குமுறைக்கான குழு ஸ்ரீ பிரகாஷம் குழு 1959. யுஜிசியின் மேலாய்வு குழு ப்ரொஃபஸர் கேஜி சைதையின் கல்விக்குழு 1960. யுஎன் தேபார் குழு 1960. உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டிற்கான கல்விக்குழு டாக்டர் சம்பூரணநாத் குழு 1961. டாக்டர் சம்பூரநாத் குழு என்பது உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டிற்கான கல்விக்குழு என்று அழைக்கப்படக்கூடியது. ஸ்ரீ பிஎன் ஜா கல்விக்குழு. ஜா கல்விக்குழு என்பது 1961 ஏற்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழகங்களுக்கான கோத்தாரி குழுவின் மாதிரி சட்டம் 1961. பல்கலைக்கழகங்களுக்கான கோத்தாரி குழுவினுடைய மாதிரி சட்டம் 1961. மிஸ்டர் ஏஆர் வாடியா குழு 1963. இந்தியாவில் ஆங்கிலம் பற்றிய ஆய்வுக்குழு அல்லது ப்ரொஃபஸர் கோகா குழு 1964. இந்திய கல்விக்குழு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு 1964 முதல் 66. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கல்விக்குழு 1967 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கல்விக்குழு. தேசிய கல்விக் கொள்கை 1968. என்சிஇஆர்டி தொழில் ஆய்வு குழு அல்லது டாக்டர் நாக் சௌத்ரி குழு 1968. முன் பள்ளி குழந்தைகளுக்கான வளர்ச்சி பற்றிய குழு ஆய்வு ஸ்ரீமதி மீனா சுவாமிநாதன் குழு 1970. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் ஆளுமை பற்றிய கஜேந்திர கத்கர் கல்விக்குழு 1971 ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழு. அடுத்து பாருங்க 10+2+3 10+2+3 கல்வி திட்டத்தின் தேசிய கல்விக்குழு டாக்டர் சுக்லா குழு 1972. என்சிடிஇ இவற்றின் இடைநிலை ஆசிரியர் கல்விக்குழு டாக்டர் என்சிடிஇ இடைநிலை ஆசிரியர் கல்விக்குழு அல்லது டாக்டர் ஜா குழு 1973-77. என்சிடியின் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கல்விக்குழு டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷையா குழு 1975. 10 வருட பள்ளி பாடத்திட்டத்தின் கட்டமைப்பு குழு 1975. 10 வருட பள்ளி பாடத்திட்டத்திற்கான மீளாய்வு குழு ஸ்ரீ ஈஸ்வர்பாய் பட்டேல் குழு 1977. பணிபுரிபவர்களுக்கான தொழிற்கல்வி குழு டாக்டர் மால்கம்
எஸ் ஆதிசேஷையா குழு 1977-78. அப்ப இந்த டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷையா குழுங்கிறது 2 இடத்துல வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. தேசிய கல்வி கொள்கை பற்றிய வரைவு அறிக்கை 1979. தேசிய கல்வி கொள்கை பற்றிய வரைவு அறிக்கை. கல்வி வளர்ச்சிக்கான இன்ஷாட், கல்வி வளர்ச்சிக்கான இன்ஷாட் தொலைக்காட்சி பயன்பாட்டின் மீதான குழு. கல்வி வளர்ச்சிக்கான இன்ஷாட் தொலைக்காட்சி பயன்பாட்டின் மீதான குழு ஸ்ரீ எஸ் சத்தியம் குழு 1980. ஆசிரியர் மற்றும் சமூகத்திற்கான தேசிய குழு ப்ரொஃபசர் சட்டோபாத்யாயா குழு 1983-85. புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. மனித குலத்திற்கு அறிவொளி ஏற்றுதல் பற்றிய NPE 1986 மீளாய்வு குழு ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு 1990. தொலைதூர கல்வி முறை மூலம் ஆசிரியர் கல்வி திட்டத்தின் NCTE குழு 1990. தொலைதூர கல்வி குறித்த மத்திய ஆலோசனை கல்வி வாரிய குழு 1992. தேசிய கல்விக் கொள்கை 1986. செயல் திட்டம் 1992. தேசிய ஆலோசனை குழு சுமையில்லாமல் கற்றல் 1992. தேசிய ஆசிரியர் கல்விக்குழு 1993. அடுத்து பாருங்க 35. தேசிய ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் பற்றிய குழு ப்ரொஃபசர் யஷ்பால் குழு 1993. பிஎட் தொலைதூர படிப்பிற்கான குழு ப்ரொஃபசர் ராம்லால் பாரிக் குழு 1993. பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டம் 1994-97. பிஎட் தொலைதூரமாக பயிலும் ஆசிரியர்களுக்கான பணியிடை பயிற்சி பற்றிய UGC குழு ப்ரொஃபசர் தக்வாலே குழு 1995. தேசிய கலை திட்ட வடிவமைப்பு 2005. தேசிய கலை திட்ட வடிவமைப்பு 2005. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் 2009. பல்கலைக்கழக கல்வி குழு டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது. சரியா? இப்போ 40 குழு, சுதந்திரத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய 10 குழு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் முதல்ல இருக்கக்கூடிய குழு நம்ம எதை பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ஸ்லனா பல்கலைக்கழக கல்வி குழு அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. மத்திய கல்வி ஆலோசனை வாரியம். சரியா? மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான வாரியத்தின் பரிந்துரையை பின்பற்றி இந்திய அரசு 1948ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக கல்வி குழுவை நிர்ணயித்தது. அப்ப இந்த கல்வி குழு நிர்ணயம் செய்யப்பட்ட ஆண்டு 1948. அதாவது மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான வாரியத்தினுடைய பரிந்துரையை பின்பற்றி. அடுத்து 2வது குழு பாருங்க, திருமதி ரக்ஷா சரண் குழு. இந்த திருமதி ரக்ஷா சரண் குழுவின் தலைவர் யாருன்னா
திருமதி ரக்ஷா சரண். இவர் கல்வித்துறையுடன் ஆலோசித்து 1/1/1961 அன்று குழுவை ஆரம்பித்தார். குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 11 பேர். திருமதி ரக்ஷா சரண் குழுவினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11. 1/11/1961 அன்று இக்குழுவானது நியமிக்கப்பட்டது. அடுத்த 3வது குழு பாருங்க, இந்திய பாராளுமன்ற மற்றும் அறிவியல் குழு, இந்தியன் பார்லிமெண்டரி அண்ட் சயின்டிபிக் கமிட்டி. இதனுடைய தலைவர் திரு லால் பகதூர் சாஸ்திரி. இந்த குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1961 ஆகஸ்ட். 1961 ஆகஸ்ட்ல இந்த குழுவானது என்ன செய்யப்பட்டது, தொடங்கப்பட்டது. இந்த குழுவில் தொடங்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் அறிவியல்ல சிக்கலை படிப்பதும் ஆய்வு செய்வதும் என்பதுதான் இந்த குழுவினுடைய நோக்கம். அடுத்தது 4வது கல்விக்குழு, இந்திய கல்விக்குழு. ஜூலை 14 சரியா, ஜூலை 14 1964 வெளியிட்ட தீர்மானத்தின் மூலம் 1964-66 இந்திய கல்விக்குழுவானது உருவாக்கப்பட்டது. அடுத்த 5வது குழு திரு பி சபாநாயகம் குழு. 1977 ஆண்டு திரு பி சபாநாயகம் தலைமையில் கல்வித்துறை மற்றும் சமூக நலத்துறை ஆகியவற்றில் தொழிற்கல்விமயமாக்கல் திட்டக்குழுவுடன் கலந்து ஆலோசித்து இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. 6வதான குழு ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு. ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு சமூக பயனுள்ள ஆக்க வேலை திட்டம், SWSUPW, அதாவது சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். ஸோ இந்த சமூக பயனுள்ள ஆக்க வேலை திட்டம்ங்கிறது ஈஸ்வர் பாய் பட்டேல் குழுவினுடைய நோக்கம். இந்த ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு பரிந்துரை செய்தது பார்த்தீங்கன்னா இந்த சமூக பயனுள்ள ஆக்க வேலை திட்டத்தை என்னது பரிந்துரை செய்தது. இந்த குழுவானது 1981 ஆண்டுல குஜராத் மாநிலத்தில் துவக்க பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்து உட்ஸ் அறிக்கை. இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? சர் சார்லஸ் உட். இந்தியாவில் ஆங்கில வழி கற்றல் மற்றும் பெண் கல்வியை பரப்புவதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சார்லஸ் உட் அவர்கள். சரியா, சார்லஸ் உட் அவர்கள். ஸோ அதில் குறிப்பாக பாருங்க, 1854 இந்தியாவில் 1854 இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசிக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி வைத்தவர் சார்லஸ் உட். அந்த அறிக்கை மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அறிக்கையின்படி ஆரம்ப பள்ளிகளில் தாய்மொழி கல்வி கற்பிக்க வேண்டும். உயர்நிலை பள்ளிகளில் ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி வழி கல்வியை கற்பிக்க வேண்டும். கல்லூரிகளில் ஆங்கில வழி கல்வியானது வேண்டும். தொழில் கல்வி மற்றும் பெண் கல்வியை வலியுறுத்தணும். ஸோ இது ஃபுல்லாமே அந்த அறிக்கையில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து அவங்க பரிந்துரை செய்தது ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு கல்வித்துறையை அமைக்க வேண்டும். சரியா, ஒவ்வொரு மாகாணத்திலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டானது அமைக்கணும். லண்டன் பல்கலைக்கழகத்தை போல மும்பை, கல்கத்தா மற்றும் மெட்ராஸ் ஆகிய நகரங்களில் பல்கலைக்கழகங்களானது நிறுவ வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு அரசு பள்ளியை நிறுவனம். அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு நிதி உதவி வழங்கணும். இந்திய குடிமக்களுக்கு தாய்மொழி வழி கல்வியை வழங்கணும். அரசு பெண் கல்விக்கு ஒத்துழைப்பு வழங்குதல். துவக்க கல்வியில் தாய்மொழி கல்வி மற்றும்
உயர்கல்வியில் ஆங்கில வழி கல்வி. ஸோ இது ஃபுல்லாமே இந்த மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய சார்லஸ் வுட் அறிக்கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இனியும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. உச்ச அறிக்கைக்கு பின்பு கிழக்கிந்திய கம்பெனி பல நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1857 மெயினானது 1857 ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகம். 1857 கல்கத்தா பல்கலைக்கழகம், மும்பை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட்டது. சார்லஸ் வுட் அறிக்கை பரிந்துரையின்படி 1857 ஆண்டு. 1882 பஞ்சாப் பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. 1887 அலகாபாத் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆங்கில வழி கல்வியை ஊக்குவிப்பது என்பது இவற்றினுடைய முக்கிய நோக்கமாக பரிந்துரையாக அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்த கல்விக்குழு 8வது ஹண்டர் குழு 1882. இது இந்திய கல்விக்குழு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்திய கல்விக்குழு என்று அழைக்கப்படக்கூடியது ஹண்டர் குழு. இது நவீன இந்தியாவினுடைய முதல் கல்விக்குழு. மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நவீன இந்தியாவின் முதல் கல்விக்குழு எதுனா ஹண்டர் கல்விக்குழு. வில்லியம் வில்சன் ஹண்டர், இவர் புள்ளியியலாளர், தொகுப்பாளர், இந்திய சிவில் சர்வீஸ் உறுப்பினர். இவரை தலைவராக கொண்டு என்ன செய்றாங்க, 1862 வங்காள மாகாணத்தில் ஒரு நீதிபதியாக இவர் என்ன செய்ய போறார், நியமிக்கப்படுகிறார். சரியா? ஸோ இவர் தலைமையில் தான் இந்த ஹண்டர் குழு அமைக்கப்படுது. 1862 வங்காள மாகாணத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். இவருடைய சிறந்த படைப்பு என்ன? ஸோ கொடுத்துருக்குறோம், குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1886 கல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹண்டர். ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தவர் யார்? வைஸ்ராய் ரிப்பன் பிரபு. ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தவர் வைஸ்ராய் ரிப்பன் பிரபு. இந்த ஹண்டர் கல்விக்குழுவினுடைய நோக்கம் என்னன்னா, உச்ச அறிக்கை நிறைவேற்றாததை செயல்படுத்துவது. உச்ச அறிக்கை நிறைவேற்றாததை செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கல்விக்குழு எதுனா ஹண்டர் கல்விக்குழு. இந்த குழு 1882 சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில் அறிக்கையானது சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் அவர்களுடைய பரிந்துரைகள் என்ன? அந்த அறிக்கையின்படி அவர்களுடைய பரிந்துரைகள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில், துவக்க கல்வியை ஊக்குவித்தல், இடைநிலை கல்வி, உள்நாட்டு பள்ளிகளுக்கு நிதி வழங்குதல், ஒழுக்கம் மற்றும் உடற்கல்வி பற்றி வலியுறுத்துதல், இடைநிலை கல்வியில் எழுத்தறிவு மற்றும் தொழில் பயிற்சி வழங்குதல், பெண் கல்விக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்துதல். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்குழுவினுடைய பரிந்துரையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களின் கல்வி வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்த கல்விக்குழு எதுனா ஹண்டர் கல்விக்குழு. 9வது கல்விக்குழு ஷாட்லர் குழு. இது கல்கத்தா பல்கலைக்கழக குழு எனவும் அழைக்கப்படுகிறது. கல்கத்தா பல்கலைக்கழக குழு என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா ஷாட்லர் குழு. 1917 முதல் 1919 வரை ஷாட்லர் இந்த குழுவை வழி நடத்தினார். இந்திய அரசு 1917 மைக்கேல் ஷாட்லர் தலைமையில் கல்கத்தா பல்கலைக்கழக குழுவை அமைத்தது. மைக்கேல் ஷாட்லர் என்பவர் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருந்தவர். இந்த ஷாட்லர் குழுவினுடைய பரிந்துரைகள் என்ன? ஷாட்லர் குழுவின் பரிந்துரையானது கலை, அறிவியல், மருத்துவம், பொறியியல், கல்வி மற்றும்
வேளாண்மை ஆகியவற்றில் இன்டர்மீடியட் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல், மருத்துவம், பொறியியல், கல்வி மற்றும் வேளாண்மை ஆகியவற்றில் இன்டர்மீடியட் கல்வி நிறுவனங்களை நிறுவுதலை பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த குழு. இந்த நிறுவனங்கள் உயர்நிலை பள்ளிகளோடு இணைக்கப்படலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாகா பல்கலைக்கழகங்களை துவக்குதல். அடுத்த பரிந்துரை பாருங்க, டாகா பல்கலைக்கழகங்களை துவங்குதல். பேராசிரியர் வாசகர்கள், சரியா, பேராசிரியர் வாசகர்கள் மற்றும் விரிவுரையாளர்களை தேர்ந்தெடுக்க வல்லுநர்கள் அடங்கிய தேர்வு குழுவை நியமித்தல். மாணவர்களின் உடல் நலனை பாதுகாக்க உடற்கல்வி இயக்குனரை நியமித்தல். முஸ்லிம் மாணவர்களுக்கு ஊக்கமளித்தல் மற்றும் அவர்களின் நலனை பாதுகாத்தல். BA படிப்பில் உள்ளார்ந்த கல்வி ஒரு பாடமாக சேர்க்கப்படுதல். ஸோ இது ஃபுல்லாமே இந்த குழுவினுடைய பரிந்துரையாக உள்ளது. அடுத்து 10வதான கல்விக்குழு ஹர்டாக் கல்விக்குழு. ஹர்டாக் இந்த குழு பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை ஆய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட கல்விக்குழு. 1929 ஹர்டாக் குழுவின் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது. சர் பிலிப் ஹர்டாக் ஷாட்லர் குழுவின் கீழ் பணியாற்றியவர். சர் பிலிப் ஹர்டாக் 1921 டாக்கா பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக பணியாற்றியவர். இந்த குழு இடைநிலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில அதிக கவனமானது செலுத்தியது. இந்த குழுவினுடைய நோக்கம் என்னன்னா துவக்க கல்வியில் கழிவு மற்றும் தேக்க நிலையை குறைத்தல் என்பது இந்த கல்வி குழுவினுடைய நோக்கமாக இருந்தது. அடுத்த குழு சாப்ரு குழு. 1934 சாப்ரு குழு. இந்த குழுவை உத்தரப்பிரதேச அரசானது நிறுவியது. சாப்ரு கல்விக்குழுவை நிறுவிய அரசு எதுனா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச அரசு வேலை வாய்ப்பினை தொடர்பான பிரச்சனைகளுக்காக ஆய்வு செய்து இந்த குழுவை அமைத்தது. இந்த குழுவினுடைய பரிந்துரை என்ன? இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இடைநிலை வகுப்புகள்ல, அதாவது மிடில் கிளாஸஸ்ல பல்வகைப்பட்ட படிப்புகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இடைநிலை வகுப்புகளுக்கு பின் தொழிற்கல்வி ஆரம்பிக்க வேண்டும். தொழிற்கல்வியானது ஆரம்பிக்க வேண்டும். பல்கலைக்கழக அளவில் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு இருக்க வேண்டும். ஸோ இது மூன்றுமே இந்த குழுவினுடைய பரிந்துரையாக அமைக்கப்பட்டுள்ளது. அபாட் உட் அறிக்கை 1937 அபாட் உட் அறிக்கை. இந்திய அரசு கல்வியில் உள்ள பிரச்சனைகளை ஆராயவும் அவற்றை தீர்க்கவும் அபாட் மற்றும் SH உட் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவானது நியமிக்கப்பட்டது. 1933 ஆண்டு இந்த குழுவினுடைய அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் என்ன? பாலிடெக்னிக் தொழில்நுட்ப மற்றும் வேளாண் பள்ளியை நிறுவுதல், வேலை வாய்ப்பினை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தல், வேலை வாய்ப்பின்மை என்ற பிரச்சனையை தீர்த்தல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த குழுவினுடைய பரிந்துரையாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த குழு வார்த்தா கல்வி திட்டம். இது அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்மளுக்கு கேட்கலாம், பேசிக் எஜுகேஷன் அல்லது அடிப்படை கல்வி என்று அழைக்கப்படக்கூடிய கல்வி திட்டம் எதுனா வார்தா கல்வி திட்டம். சரியா? அடிப்படை கல்வி என்பது துவக்க கல்வியில தனியிடம் பெற்றுள்ளது. 1931 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் துவக்க கல்வியின் திறனற்ற தன்மையையும் இந்திய மக்களின் குறைந்த எழுத்தறிவையும்
மகாத்மா காந்தி சுட்டி காட்டினார். 31/7/1937 காந்தியடிகள் ஹரிஜன் என்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரையானது வெளியிட்டார். ஹரிஜன் என்ற பத்திரிகையில் கட்டுரை வெளியிட்டவர் யார்? மகாத்மா காந்தி. ஸோ இந்த கட்டுரையில் அடிப்படையில் 22/23 10வது மாதம் 1937 அனைத்து இந்திய தேசிய கல்வி மாநாடானது நடைபெற்றது. இந்த மாநாட்டினுடைய பெயர் என்னன்னா வார்தா கல்வி மாநாடு. இந்த மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். வார்தா மாநாட்டினுடைய தீர்மானம் என்ன? தேசிய அளவில் 7 வருடங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதல். தேசிய அளவில் 7 வருடங்களுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதல். தாய்மொழி மதர் டங் வழி கல்வியை கற்பிக்க வேண்டும். இந்த 7 வருடங்களில் கல்வி என்பது கைத்தொழில் மற்றும் உற்பத்தி வேலைகளை பற்றி இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குதல். ஸோ இதை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, எடுத்து கூறுறாங்க. இது அவற்றினுடைய முக்கிய தீர்மானமாக, வார்தா கல்வி மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, அடிப்படை கல்வி பற்றிய டாக்டர் ஜாகிர் ஹுசைன் குழு, பேசிக் எஜுகேஷன் கமிட்டி அண்டர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன். சரிங்களா? அடிப்படை கல்வி பற்றிய டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கமிட்டி. வார்தா மாநாட்டிற்கு பின்பு டாக்டர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் அடிப்படை கல்வி திட்டத்தை ஆராய்வதற்கு இந்த குழுவானது உருவாக்கப்பட்டது. இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 9 பேர். இந்த குழு டிசம்பர் 1937 மற்றும் ஏப்ரல் 1938 அறிக்கையானது சமர்ப்பித்தது. இந்த குழுவினுடைய நோக்கம் சிறந்த குடிமக்களை உருவாக்குதல் மற்றும் கல்வி அறிவை விட கலாச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருதல். பாடத்திட்டத்தில் ஆங்கிலம் இல்லை, சமய கல்விக்கு இடம் இல்லை. இதை முஸ்லிம் சமயமானது ஏற்கவில்லை. அடுத்து பாருங்க, ஏனெனில் முஸ்லிம்களின் சமய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தந்தனர். அடுத்து 15வது குழு சார்ஜன்ட் திட்டம். சர் ஜான் சார்ஜன்ட் இந்திய அரசினுடைய கல்வி ஆலோசகர், எஜுகேஷனல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் கல்வி சீர்திருத்தத்தில் விரிவான திட்டங்களை தயாரிப்பதற்காக சார்ஜன்ட் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டது. முன் துவக்க கல்வி, மெயினாக பாருங்க, முன் துவக்க கல்வி, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி மற்றும் கல்வியின் பிற அம்சங்களை பற்றி பரிந்துரைத்தது இந்த சார்ஜன்ட் கல்விக்குழு. 22 உறுப்பினர்கள் கொண்ட இக்குழுவை நியமித்தது யாருன்னா இந்திய அரசு. குழுவின் அறிக்கையானது 1944 மத்திய ஆலோசனை கல்வி வாரியத்திடம், மத்திய ஆலோசனை கல்வி வாரியம், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், CAPE இவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவில் போருக்கு பிந்தைய கல்வி வளர்ச்சி திட்டம் சார்ஜன்ட் திட்டம் ஆகும். இந்தியாவில் கல்வியை மறுசீரமைப்பது என்ற மைய இலக்கை கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் சார்ஜன்ட் திட்டம். இந்த சார்ஜன்ட் திட்டத்தினுடைய பரிந்துரைகள் என்ன பார்த்தீங்கன்னா, 6 முதல் 11 வயது வரை உள்ள இந்திய குழந்தைகளுக்கு இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும். ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் துவக்க பள்ளியில் ஒரு ஆசிரியர்களுக்கு 30 மாணவர்களும், உயர்நிலை பள்ளிகளில் ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர்களும் இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 40 ஆண்டுக்குள், அதாவது 1984 இந்தியாவில் உலகளாவிய கொண்டு வர வேண்டும். துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளை
தொடங்குதல், துவக்க பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளை துவங்குதல். அடுத்து பாருங்க, உயர்நிலை பள்ளிகளில் 2 வகையானது இருக்கு. ஒன்று அகடாமிக், இனி ஒன்று தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி. இடைநிலை படிப்புகளை அகற்றுதல். ஸோ இந்த குழுவினுடைய முக்கிய முடிவுகள் என்னன்னா, 40 ஆண்டுக்குள்ள இந்தியாவின் கல்வி தரமானது இங்கிலாந்திற்கு சமமாக இருக்க வேண்டும். 40 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி என்பது இங்கிலாந்திற்கு சமமாக அந்த கல்வியினுடைய தரம் இருக்கணும். 3 முதல் 6 வயது குழந்தைகளுக்கு முன் துவக்க கல்வி வழங்குதல். அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை. 11 முதல் 17 வயது வரை குழந்தைகள் உயர்நிலை கல்வி பயில வேண்டும். மேல்நிலை கல்வி முடிந்த பின்னர் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. தொழில்நுட்பம், வர்த்தகம், விவசாயம் மற்றும் கலைக்கல்வி ஆகியவற்றை முழு நேர பகுதி நேரமாக படித்தல். பெண்களுக்கு என்று தனி பள்ளிகள் நிறுவுதல். வயது வந்தோர் கல்வி அறிவு மற்றும் 20 ஆண்டுகளில் பொது நூலக அமைப்பை நிறுவுதல். ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குதல். உடல் ஊனமுற்றோர்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியோர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல். உடற்கல்வியை கட்டாயமாக்குதல். சமூக மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு நேரம் ஒதுக்குதல். நேரம் ஒதுக்குதல். ஸோ இது ஃபுல்லாமே இவர்களுடைய இலக்காக இருக்கக்கூடியது. வேலை வாய்ப்பு நிறுவனங்களை நிறுவுதல். மத்திய மற்றும் மாநில கல்வித்துறைகளை உருவாக்குதல். அனைத்து உயர்நிலை பள்ளிகளிலும் தாய்மொழி வழி கல்வியை கற்பித்தல். இது ஃபுல்லாமே ஜார்ஜியன் கல்வி குழுவினுடைய நோக்கமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அடுத்து பாருங்க, மெக்காலே பிரபுவின் அறிக்கை. இரத்தம் மற்றும் வண்ணத்தில் இந்தியர்களை கொண்ட ஒரு வர்க்கத்தை உருவாக்க விரும்பினார். ஆனால் அறநெறிகளையும் அறிவாற்றல்களையும் ஆங்கிலத்தில் உருவாக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா மெக்காலே பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கில அரசு ஆங்கில வழி கல்வியின் மூலம் அறிவியல் மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரத்தை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர். மெக்காலே குறிப்புகளின்படி ஐரோப்பிய கலாச்சாரம் மற்றும் அறிவியலை கற்பிக்க இந்தியாவில் தனி பள்ளிகளானது நிறுவப்பட்டது. இந்த வகை கல்வியில் ராஜாராம் மோகன் ராய் அதிக அக்கறையானது எடுத்துக்கொண்டார். இந்த வகை கல்வியின் முக்கிய நோக்கம் அரசு வேலைக்கு இந்தியர்களை தயார் செய்வதுதான். ஆனால் இடைநிலை கல்வியின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவியது. 1852 நல்லா கவனிங்க, 1852 ஆண்டில் இந்தியாவில் 32 இடைநிலை பள்ளிகளானது நிறுவப்பட்டது. அடுத்து 17வது கமிட்டி பல்கலைக்கழக குழு, யூனிவர்சிட்டி கமிஷன் 1902. இந்த பல்கலைக்கழக குழுவினுடைய பரிந்துரைகள் என்ன? இடைநிலை பள்ளிகள் பல்கலைக்கழகங்களின் கீழ் கொண்டு வர வேண்டும். இடைநிலை பள்ளிகளானது பல்கலைக்கழகங்களுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். ஸோ அடுத்து பாருங்க, ஆயிரத்தி 1904 இந்தியா பல்கலைக்கழக சட்டம், இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட், இடைநிலை பள்ளிகள் பல்கலைக்கழகத்திடம் அங்கீகாரம் பெறுவது கட்டாயம். ஸோ இந்த சட்டம் 1904 இந்தியா பல்கலைக்கழக சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது. தாராசந்த் குழு 1948 தாராசந்த் குழு. இந்த குழு இடைநிலை கல்வியில பலமுனை நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்தது. இந்த குழுவானது இடைநிலை கல்வியில பலமுனை நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்தது. இடைநிலை கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது.
இடைநிலை கல்விக்குழு அல்லது முதலியார் கல்விக்குழு, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அல்லது முதலியார் கமிஷன் 1952-53. 1948 1948ஆம் ஆண்டு மத்திய ஆலோசனை கல்வி வாரியம், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், இந்த கூட்டத்தில் மௌலானா அபுகலாம் ஆசாத் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார். CAPயின் 14வது கூட்டம் 1948 நடந்தது. இந்த கூட்டத்தினுடைய பரிந்துரை என்னன்னா, இடைநிலை கல்வி குழுவை அமைப்பது என்று. 23/10/1952 சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் A. லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் இந்திய அரசால் இடைநிலை கல்வி குழுவானது அமைக்கப்பட்டது. எப்ப? 23/10/1952. இது முதலியார் கல்விக்குழு எனவும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய செயலாளர் AN பாஷு, மத்திய கல்வி நிறுவனம், டெல்லி. துணை செயலாளர் டாக்டர் SM தாரி, கல்வி அலுவலர், கல்வித்துறை மற்றும் 7 உறுப்பினர்கள். இந்த குழு பார்த்தீங்கன்னா 6/10/1952 தொடங்கப்பட்டது. 1953 அறிக்கை சமர்ப்பித்தது. இந்த குழுவின் உறுப்பினர்கள் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணமானது மேற்கொண்டனர். முக்கியமானது அப்படியே பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்துக்கோங்க, முக்கியமானது. சரிங்களா? பல கல்வி பிரச்சனைகளை அறிமுகப்படுத்தியதுடன் 29/8/1953 இதன் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த குழு 15 தலைமை பண்புகளில் 14 தலைப்புகளில் 244 பக்கங்களில் 29/8/1953 அறிக்கையானது தயார் செய்தது. அடுத்து மொழிகள் பற்றிய ஆய்வு. ஹிந்தி தேசிய மொழியாக்கப்பட்டது. அரசு சேவைகளுக்கு ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டது. இடைநிலை கல்வியில் ஆங்கில பாடம் சமஸ்கிருதம் 3வது மொழியாக சேர்க்கப்பட்டது. பயிற்று மொழி தாய்மொழி அல்லது வட்டார மொழியாக இருந்தது. தாய்மொழி மற்றும் வட்டார மொழியுடன் சேர்ந்து ஒரு தேசிய மொழி மற்றும் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. 20வது குழு இந்திய கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு. இந்தியாவின் கல்வித்துறையில் உள்ள அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து பொது கல்வி முறையை மேம்படுத்த, வழிகாட்டல்களை அறிவுறுத்த மற்றும் கல்வி வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுக்க ஒரு ஆணையம் அவசியம் என்று உருவாக்கப்பட்டதுதான் கோத்தாரி கல்விக்குழு. பேராசிரியர் கோத்தாரி தலைமையில் உருவாக்கப்பட்ட கல்விக்குழு 14/7/1964 ஆண்டு UGCயின் தலைவர் டாலட் சிங் கோத்தாரி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. 29/6/1966 இந்த குழுவானது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன? தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டை பார்த்துக்கோங்க, 1966. இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு அமைக்கப்பட்ட 6வது கல்விக்குழு எது கேட்கலாம். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின்பு அமைக்கப்பட்ட 6வது கல்விக்குழு எதுனா டாக்டர் கோத்தாரி கல்விக்குழு, இந்திய கல்விக்குழு அல்லது டாக்டர் கோத்தாரி கல்விக்குழு. கல்வியில் விரிவான சொற்களோடு அமைந்த முதல் குழு. கல்வியில் விரிவான சொற்களோடு அமைந்த முதல் குழு. இதுல ஒரு செயலாளர், ஒரு இணை செயலாளர் மற்றும் 15 உறுப்பினர்கள் உட்பட
17 பேர் இதில் என்ன செய்கிறாங்க இருக்கின்றார்கள். இதில் ஒரு செயலாளர், ஒரு இணை செயலாளர், 15 உறுப்பினர்கள் என்று 19 பேர் இருக்கிறாங்க. 17 உறுப்பினர்களில் USA, UK, USSR, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை, அதாவது ஃபாரின் எக்ஸ்பர்ட்டையும் சேர்த்து 5 பேர் அடங்குவர். இந்த கோத்தாரி கல்விக்குழுவினுடைய பரிந்துரை என்ன? மெயினானது நான் பல முறை சொல்லியிருக்கேன். நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்தது. பொது கல்வி முறையை அறிமுகப்படுத்துதல். கல்வி என்பது தொழில் மற்றும் வேலை அனுபவம் சார்ந்ததாக இருத்தல் வேண்டும். வேலை நாட்கள் பள்ளிகளுக்கு 234 நாட்கள், அதாவது 39 வாரங்கள். கல்லூரிகளுக்கு 216 நாட்கள், அதாவது 36 வாரங்கள். ஒரு கல்வியாண்டில் வேலை நேரம் 1000 மணி நேரங்களுக்கு குறையாமல் இருக்கணும். சரியா? ஒரு கல்வியாண்டில் வேலை நேரம் 1000 மணி நேரங்களுக்கு குறையாமல் இருக்கணும். உயர் படிப்புகளுக்கு 1100 அல்லது 1200 மணி நேரங்களாக இருத்தல் வேண்டும். தேசிய விடுமுறைகளை குறைத்தல். அருகில் உள்ள கல்லூரிகளுடன் பள்ளிகளை இணைப்பது. பள்ளி வேலை நேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். புத்தக வங்கிகளை நிறுவுதல், புக் பேங்க், புத்தக வங்கிகளை நிறுவுதல். திறமையான மாணவர்களை கண்டறிந்து கல்வி உதவித்தொகை வழங்குதல். குடியிருப்பு வசதிகளை உருவாக்குதல். படிக்கும் போதே மாணவர்கள் சம்பாதிப்பதற்கு வழி செய்தல். இடைநிலை கல்வி வரை இலவச கல்வி வழங்குதல். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழுவினுடைய பரிந்துரையாக இருக்கிறது. அப்போ கல்வி குழுக்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இங்கே கொடுத்துருக்கதா அப்படியே பயன்படுத்துக. இது மிக முக்கியமான பகுதி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.